இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறது 40க்கு 56ங்கிற பிளாட் டைமென்ஷன்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்கிற ஒரு 4BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க போறோம். 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2900 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளாக் உடன் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கண்டெம்பரரி மாடல்ல ஆர்ச்சிடெக்ட் டிசைன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பிளாக் எலிவேஷன் டைல்ஸ் உடன் ப்ரௌன் டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கும் கார் பார்க்கிங்க்கும் செப்பரேட்டா கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காம்பவுண்ட் வால்க்கும் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கும் கார் பார்க்கிங்க்கும் ஆர்ச் ஒர்க் பண்ணி எல்இடி ஸ்பாட்ஸ் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது 13க்கு 18 சைஸ்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஸ்பாட்ஸ் லைட்டோட சிம்பிளா சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால்ல அப் அண்ட் டவுன் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி அப்பேரன்ஸை அழகா காமிச்சிருக்காங்க. காம்பவுண்ட் வால்ல இபி மீட்டர் செட்டப் பண்றதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டை சுத்தி செட்பேக் ஏரியா அமைச்சு காம்பவுண்ட் வால் கட்டி தந்திருக்காங்க. சிட்டவுட்டுக்கு தனியா என்ட்ரன்ஸ் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க், வால் கிளாடிங், ஃபேன்ஸ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிட்டவுட்டோட ஸ்டெப்ஸ் ஃப்ளோருக்கு பிளாக் எலக்ஸி கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டவுட்டோட சைஸ் 5க்கு 10. ரவுண்ட் ஷேப்ல ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ், விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டீக்வுட்ல செஞ்சிருக்காங்க. மெயின் டோரை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது 15க்கு 18 சைஸ்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்ன்ல ஹேங்கிங் லைட், ஸ்பாட்ஸ் லைட், ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னர்ல மல்டிமீடியா டிவி யூனிட், ஃப்ளூட்டட் பேனல், பிளைவுட் யூஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஹால், டைனிங், கிச்சன் 2 பெட்ரூம் வர மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு மைல்ட் கலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணி ஃப்ளோருக்கு வெட்டிஃபை டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்கேன். ஹாலுக்கு அடுத்ததா டைனிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட சைஸ் 12க்கு 10. ஸ்டேர்கேஸ் பாட்டம்ல இன்வெர்டர் செட்டப் பண்றதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் செட்டப் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னர்ல வாஷிங் ஏரியாவை பிளான் பண்ணி பிளாக் அண்ட் உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல ஃப்ளூட்டட் பேனல், பிளைவுட் யூஸ் பண்ணி வாஷிங் யூனிட், கேபினெட் ஃபெசிலிட்டியோட செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. ஹால், பெட்ரூம், கிச்சனுக்கு காமனா டைனிங் அமைஞ்சிருக்கேன். உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்ன்ல ஹேங்கிங் லைட், ஸ்ட்ரிப்பர் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற கிச்சனை மாடலர் கிச்சனா செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன்ல வீட்டோட எக்ஸிட் டோர் அமைஞ்சிருக்கேன். கிச்சனோட டேபிள் டாப் பிளாக் எலக்ஸி கிரானைட்ல ரெடி பண்ணி டைல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு பாட்டம், ஓவர்ஹெட், அப்பர் கேபினெட்லாம் பிளைவுட் யூஸ் பண்ணி கிளாசி லுக்ல ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு சிமினியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக 3 பேனல் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் 10க்கு 10. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 11க்கு 13. உடன் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வார்ட்ராப், அப்பர் கேபினெட், ஸ்டடி டேபிள்லாம் கிரே கலர் பேட்டர்ன்ல எம்டி ஷீட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னர்ல ட்ரெஸ்ஸிங் யூனிட், கேபினெட் ஃபெசிலிட்டியோட செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 6க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஷவர், வெஸ்டர்ன் க்ளோசெட், வாஷிங் யூனிட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க.
வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஸ்பேசியஸான செகண்ட் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 11x15. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்பாட்லைட் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வார்ட்ராப் அப்பர் கேபினெட்லாம் எம்டி ஷீட்ல ரெடி பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 பேனல் விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கார்னர்ல ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 6x8 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஷவர், வெஸ்டர்ன் க்ளோசெட், வாஷிங் யூனிட்லாம் ப்ரொவைட் பண்ணி டார்க் அண்ட் மைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. ஹாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்கேன். ஸ்டேர் கேஸோட ஹேண்டில் அலுமினியம் PVD கோட்டட் பைப் கிளாஸ் காம்பினேஷன்லையும் ஸ்டெப்ஸ் கிரானைட் மார்பனைட் காம்பினேஷன்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் வாலில் ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஃபேன்சி லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட சீலிங்கில் ஹேங்கிங் லைட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்க்கும் காமனாக ரொம்பவே ஸ்பேசியஸான லிவிங் ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சைஸ் 20x15. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் பண்ணுறதுக்காக வால் ஸ்டிக்கர், ஃபேன்சி லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப்பர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 11x13. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வார்ட்ராப் கிரே கலர் பேட்டர்னில் MDF ஷீட்டில் செஞ்சுருக்காங்க. பெட் யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கு உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்னில் ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கேபினெட் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 6x8 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஷவர், வெஸ்டர்ன் க்ளோசெட், வாஷிங் யூனிட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வார்ட்ராப் எம்டி ஷீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. பெட் யூனிட் செட்டப் பண்ணுறதுக்காக உடன் ப்ரௌன் கலர் பேட்டர்னில் ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்ணி அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 21x11. பெட்ரூம்க்கு ஷவ் பீஸ், கேபினெட், வார்ட்ராப் ஃபெசிலிட்டியோட ஃப்ளூட்டட் பேனல் பிளேவுட் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமை 4x4 சைஸில் ட்ரை ஏரியாவும் 10x10 சைஸில் வெட் ஏரியாவையும் ஃப்ளோரிங்கால பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஷவர், வெஸ்டர்ன் க்ளோசெட், வாஷிங் யூனிட், மிரர்லாம் ப்ரொவைட் பண்ணி டார்க் அண்ட் மைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்து பால்கனியை பிளான் பண்ணியிருக்காங்க. LED ஸ்பாட்ஸ் லைட்டோட சிம்பிளாக சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக பால்கனியை பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பால்கனியை பர்கோலா மாடலில் ஸ்கை வியூ டைப்பில் ரெடி பண்ணி டஃப் அண்ட் கிளாஸால் சீல் பண்ணியிருக்காங்க. சைட் வியூ விண்டோ மாடலில் GI பைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஹேண்டில் அலுமினியம் PVD கோட்டட் பைப் கிளாஸ் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உடன் ப்ரௌன் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் வாலில் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க், GI மெட்டீரியலில் லேசர் கட்டிங் யூஸ் பண்ணி டிசைன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட சைஸ் 18x12. பால்கனியில் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்கேன்.
வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காண்டி 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சிண்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு வெதரிங் கோஸ் டைட்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸோட சைஸ் 33க்கு 50. டெரஸுக்கு லைட்டிங்கும் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காண்டி பைப் லைனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 67 lakhs பட்ஜெட்டில் இந்த மாடல் ஹவுஸை அன்னை பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீடும் இந்த மாடலில் நாகர்கோயில் சரௌண்டிங்கில் கட்டணும் இல்லை வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அன்னை பில்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்குது.